ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ சீசனில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மாங்காய் யூஸ் பண்ணி மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 300லேருந்து 350 கிராம் இருக்கும் இந்த மாங்காய். இதோட காம்பு பகுதியை நீக்கிட்டு தோலை செதுக்கி எடுத்துக்க போகிறேன். தோலோடையும் நம்ம மாங்காய் பச்சடி செய்யலாம், ஆனால் ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு அது வராது. குழந்தைங்கள்லாம் தோலை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதனால் தோலை எடுத்துகிட்டு நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா தோலோடையே நீங்கள் மாங்காயை கட் பண்ணி போட்டு கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு மாங்காயை நான் சிப்ஸ் கட்டை யூஸ் பண்ணி நல்ல பெரிய பெரிய ஸ்லைசஸாக செதுக்கி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது மாங்காய் சீக்கிரமாக வெந்து வந்துடும், ரொம்ப நேரம் எடுக்காது. இப்போ இதை ஃபர்தராக இன்னும் 2-3 பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லாமே யூனிஃபார்ம் பீஸஸாக இருக்க மாதிரி ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாங்காயோட கொட்டையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதையும் அந்த பச்சடியில் போட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சது இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டும் சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ இதில் 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் பீசஸை சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்தப்புறம் நம்ம இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினா போதும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் லைட்டாக நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வெல்லத்தை நம்ம துருவி எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் பாதி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சிப்ஸ் கட்டை யூஸ் பண்ணியே நான் அதை திருகி எடுத்துக்க போகிறேன். பாதி அளவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு 125 கிராம்ஸ் இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை வெந்திருக்க மாங்காயில் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். வெல்லம் கல் டஸ்டெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு வடிகட்டியும் சேர்த்துக்கலாம் கொதிக்க வச்சுட்டு. நான் இது க்ளீனான வெல்லமாக இருக்கிறதுனால வெல்லத்தையே டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். மாங்காய் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்கு. இப்போ வெல்லம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த வெல்லம் உருகி நல்லா கேரமலைஸ் ஆகும். அது வரலையும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். சூப்பரான மாங்காய் பச்சடி நம்ம தயாராகிடும். இந்த மாங்காய் பச்சடி சம்மரில் நமக்கு ஜாம் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். 2-3 வீக்ஸ் வரலையும் ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெல்லம் உருகினப்புறம் அந்த கலரே நல்லா மாறி நமக்கு நல்ல வாசனையும் சூப்பராக வரும். இதில் வேப்பம்பூ வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்துட்டு. இந்த டேஸ்டியான மாங்காய் பச்சடியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன்.